السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய திருத்தூதர் நம் ஆரியர் தலைவர் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகம் கண்ணியப்படுத்திய ஒரு மாதமான ஷாபான் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த ஷாபான் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால், நோன்பு வைப்பதின் மூலமாக, இன்னும் பிற அமல்கள் செய்வதன் மூலமாக இந்த மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினார்கள். ஆகையால் இஸ்லாமியர்களாகிய நாம் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும், பெருமானாருடைய அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக நாம் கடந்த வாரத்திலேயே, கடந்த ஜும்மாவிலேயே நாம் சொல்லியிருந்தோம். அன்புமிக்கவர்களே, இந்த மாதத்தினுடைய நடுவு பகுதியாக வரக்கூடிய ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவை குறித்துதான், பராத் இரவை குறித்துதான் இன்றைய ஜும்மா சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பராத் இரவு குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள், என்ன பேசியிருக்கிறார்கள், என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் இந்த ஜும்மாவிலே தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் பராத்துடைய இரவிலே அமல்கள் செய்வதற்கு அது மிகச் சிறப்பாக இருக்கும். பராத் என்றால் விடுதலை என்பதாக அர்த்தம். அதை லைலத்துல் பராஅத் என்பதாக சொல்லுவார்கள். விடுதலையினுடைய இரவு என்பதாக இந்த இரவுக்கு பெயர் சொல்லப்படும். ஏன் இந்த இரவுக்கு விடுதலையினுடைய இரவு, நரகத்திலிருந்து விடுதலையினுடைய இரவு என்பதாக இதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த இரவிலே தான் ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்களும் முடிவு செய்யப்படுகிறது. இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் அவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும், அவனுடைய ரிஸ்க் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவன் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வான் என்பதை குறித்தெல்லாம் இந்த இரவிலே முடிவு செய்யப்படும். இந்த இரவிலே நரகத்திலே இருக்கக்கூடிய நிறைய நரகவாதிகள் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படக்கூடியவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதாக சொல்லப்படுவதால் இந்த இரவுக்கு பராஅத்தினுடைய இரவு, லைலத்துல் பராஅத், விடுதலையை தரக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலையை தரக்கூடிய, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு இரவு என்பதாக இந்த இரவுக்கு பெயர். இதை இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, ஷபே பராஅத் என்பதாக சொல்லுவார்கள். ஷப் என்பது அதுவும் இரவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், ஆனால் பார்சி வார்த்தை. லைலத் என்பது அரபி வார்த்தை. இந்த இரண்டிற்கும் இரவு என்பதுதான் அர்த்தம். ஷபே பராஅத் என்று சொன்னாலும் பராஅத்துடைய இரவு, லைலத்துல் பராஅத் என்று சொன்னாலும் பராஅத்துடைய இரவு. ஆக இந்த ஷபே பராஅத்துடைய இரவிலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ஆயுளையும், அவனுடைய ரிஸ்கையும், அவனுடைய எல்லா விதமான விஷயங்களையும் முடிவு செய்வதோடு அவன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் பராஅத் என்று சொல்லப்படக்கூடிய பராஅத்துடைய இரவை வைத்திருக்கிறான். இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த இரவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இதா கானத் லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான்
ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவாகிய அந்த பராத்துடைய இரவை நீங்கள் அடைந்து விட்டால் இரவிலே நின்று நீங்கள் வணங்குங்கள், பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இரவிலே நாம் அதிகமாக அந்த நாளிலே வணங்க வேண்டும். அந்த வணக்கம் நம்முடைய வாழ்நாளிலே விடுபட்ட தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது நஃபிலான வணக்கங்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற அமல்களை நாம் அந்த இரவிலே செய்யலாம். அந்த இரவில் அதிகமாக குர்ஆனை ஓதலாம், அந்த இரவில் அதிகமான நன்மையான காரியங்களை செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம். நிறைய நல்ல காரியங்களை அந்த இரவிலே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கூமு லைலஹா, இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதால் அந்த இரவிலே அதிகமாக நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வஸூமு நஹாரஹா, பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதால் அன்றைய பகல் பொழுதிலே, இன்று இந்த வருடம் வியாழக்கிழமை இரவு பராத்துடைய இரவு வருகிறது. அன்றைய இரவு முடிந்து பகல் வருகிறது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த நோன்பை நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இரவிலே நீங்கள் வணங்குங்கள், பகல் காலத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த இரவிலே இன்னும் நிறைய விஷயங்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய இரவினுடைய தொடக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், லைலத்துன் நிஸ்ஃபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு வந்து விட்டது என்று சொன்னால், அதாவது அதனுடைய ஆரம்ப நேரம் குரூபி ஷம்ஸ் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. சூரியன் மறைந்த அந்த நேரத்திலே இன்னல்லாஹ் யன்சிலு ஃபீஹா, அல்லாஹ் தஆலா அந்த இரவிலே இறங்கி வருகிறான், வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இறங்கி வரானா? அப்படி அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். நம்ம கூட சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து அவர் ரொம்ப பக்கத்தில் இருக்காருன்னு நமக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப நெருக்கம் என்பதாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன், உங்களுக்கு நான் பக்கத்தில் இருப்பேன். அப்ப அந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நாம் அங்கீகரிப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அலா மின் முஸ்தக்ஃபிரீன், யாராவது உங்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் பாவ மன்னிப்பை தருகிறேன். அலா மின் முபதலியின், யாராவது உங்களுடைய சோதனையிலே ஆட்பட்டவர்கள் இருக்கிறார்களா, அவங்களுடைய சோதனையை நான் நீக்குகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் அந்த மனிதன் கேட்கக்கூடிய எல்லா விதமான துஆக்களையும் அங்கீகரித்துக் கொண்டே இருப்பான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பராத்துடைய இரவுனா எப்ப நினைச்சிருக்கோம்னு சொன்னா, இரவு 10 மணிக்கு ஹஜ்ரத்லாம் பயான் பேசி முடிச்சு அதுக்கு பிறகு வரக்கூடிய 11-12 மணிக்கு மேல உட்கார்ந்து அமல் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் இரவினுடைய நேரம் என்பதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குரூபி ஷம்ஸ், சூரியன் மறையக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நெருக்கமாக ஆகிவிடுகிறான் என்பதாக சொல்கிறார்கள். சொன்னால் சூரியன் மறைந்த உடனே மக்ரிப் தொழுகையிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த விஷயங்கள்ல வந்து மிக முக்கியமாக சொல்லப்படுவது, யா அல்லாஹ் எனக்கு அதிகமாக ரிஸ்கை நீ தருவாயாக, என் நோய் நொடிகளை நீ நீக்குவாயாக, கவலை இல்லாத எனக்கு வாழ்க்கை தருவாயாக, பலா முசீபத்துகளை நீக்கி எனக்கு தந்தல்வாயாக, நீண்ட ஆயுளை தந்தல்வாயாக என்று சொல்லப்படக்கூடிய துஆக்கள். இந்த துஆக்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அந்த இரவில் கேட்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ரொம்ப குறிப்பாக நாம் அந்த இரவில் அதிகமாக கேட்கக்கூடிய துஆ என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்த அந்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்துவிட்டு நம்முடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அந்த இரவினுடைய தொடக்கத்திலேயே யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக, நான் உன்னிடத்தில் தௌபா செய்து மீளுகிறேன், என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. தௌபாவினுடைய நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஒன்று அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், இரண்டாவது அந்த பாவத்தை விட வேண்டும், மூன்றாவது வருங்காலத்தில் இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொள்ள வேண்டும். தௌபாவினுடைய ஷர்த் இந்த 3 தான். ஒன்று பாவத்தை நினைச்சு வருந்தணும், ரெண்டாவது பாவத்தை விடணும், மூன்றாவது வருங்காலத்தில் இந்த தவறை நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்ய வேண்டும்.
ஒரு வாரம் இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவுல நம்ம இப்படி தௌபா செஞ்சுட்டோம், அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு சொன்னா திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா மனிதன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தவறளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறான். மனிதன் எவ்வளவு தவறுகள் செய்தாலும், தௌபா செய்துவிட்டு மீண்டும் தவறுகள் செய்தாலும் அல்லாஹ்ட்ட மீண்டும் அவர் தௌபா செய்தார் என்று சொன்னால் அவருடைய தௌபாவை, அவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். என்று சொன்னால் நம்மை படைத்த அல்லாஹ், நாம் செய்யக்கூடிய தவறுகளை அறிந்த அல்லாஹ் தஆலா மனிதன் மீண்டும் மீண்டும் தவறு செய்வான் என்பதை அறிந்த அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு தௌபா என்று சொல்லப்படக்கூடிய, இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் தஆலா திறந்தே வைத்திருக்கிறார். நம்ம இந்த வருஷம் தௌபா செய்கிறோம், அடுத்த நாளை கூட என்ன செய்யலாம், தவறுகள் செய்யலாம், அடுத்த வாரத்தில் தவறுகள் செய்யலாம். நாம் தவறுகள் செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் தௌபா செய்ய வேண்டும். அன்புமிக்கவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாதவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்பார்கள்? 70 தடவைக்கும் மேல் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த கனியை புசிக்க கூடாது என்பதாக தடுத்திருந்தான். ஆனால் அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள். ஷைத்தானுடைய தூண்டுதலினால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உந்தப்பட்டு அல்லாஹ் தடுத்திருந்த அந்த கனியை புசித்தார்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் இருவரும் பூமிக்கு இறங்கி சென்று விடுங்கள் என்பதாக இஹ்பிது ஃபில் அர்த், பூமிக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், இருவரையும் அனுப்பி விட்டான். வந்து ரொம்ப வருஷம் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க. பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஷைத்தான் இப்படி வழி கெடுத்துட்டதுனால தான் நான் இந்த தவறு செஞ்சேன்லாம் கேட்கல, ஷைத்தான் இப்படி தூண்டதுனால தான் நான் இந்த தவறு செஞ்சேன் என்பதாகலாம் கேட்கல. நாம் எல்லாம் அடிக்கடி எல்லா துவாக்களிலையும் கேட்கக்கூடிய, எல்லா ஆலிம்களும் கேட்கக்கூடிய ஒரு துவாவை தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த துவாவிற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எங்களுடைய ரப்பே, நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிற்கு அநீதம் இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிடில் இந்த உலகத்தில் வேறு யார் எங்களை மன்னிக்கப் போவது? நீதான் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், நீதான் ரஹ்மத் செய்யக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார். அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபித்துக் கொண்டு என்ன செய்து விட்டார்கள், ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஒரு மீனுடைய வாயில சிக்கிக் கொண்டார்கள். அப்ப அவங்க செஞ்ச துவா என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நீதான் பரிசுத்தமானவன், நான் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டேன், என்னை நீ பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான், மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். இப்ப நபிமார்கள் கேட்கக்கூடிய துவாலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் அநீதக்காரனாக இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில தவறு செய்து விட்டேன், நீ மன்னிக்கக்கூடிய என்பதாக நபிமார்களே இப்படி துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட வந்து அதிகமாக துவா செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் அநியாயமா பண்றோம். காலையிலிருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ளாட்டியும் அவ்வளவு அநியாயங்கள் செய்யறோம். கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது. நம்மலாம் கேட்கணும்னு சொன்னா துவா, அல்லாஹ்ட்ட சஜிதால விழுந்து துவா கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய பொருள்கள் மீது ஆசைப்படுகிறோம், அடுத்தவர்களுடைய விஷயங்கள் மீது ஆசைப்படுகிறோம், அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறோம், அடுத்தவர்களை புண்படுத்துவதிலே, அடுத்தவர்களை நோகடிப்பதிலே நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நம்ம வீண்வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னைக்குமே மனுஷன் வந்து யாரை யோசிக்கிறது கிடையாது, தன்னை பத்தி யோசிக்க கிடையாது, அடுத்தவனை பத்தியே யோசிச்சு நம்முடைய வாழ்க்கை வீணா போயிடுது. பெரும்பாலும் பாருங்க, நீங்க நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிச்சோன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்து விடலாம், முன்னேறி விடலாம். இபாதத்தாக இருக்கட்டும், உலக காரியங்களாக இருக்கட்டும், நான் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக்கிக் கொள்ள வேண்டும், நான் சரியில்லை, என்னுடைய வியாபாரம் சரியில்லை, நான் சரியில்லை, என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லை, நான் சரியாக இருந்தேன் என்று சொன்னால் எல்லாம் சரியாக என்பதாக நம்மின் மீது நாம் பழியை போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை தந்து விடுவார். நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவனை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. அவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே,
அவன் இப்படி நல்லா இருக்கிறானே என்றெல்லாம் அடுத்தவனை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறனால நம்மை பற்றி நாம் சிந்திப்பதற்குரிய நேரங்கள் கிடையாது. ஒரு விளையாட்டுக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கடவுள் வந்து ஒரு கடைக்காரருக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னால், இறைவன் ஒரு வரம் தரேன்னு சொல்றாரு. ஆனா எது தந்தாலும் உன்னுடைய எதிர்கடைக்காரனுக்கு நான் 2 மடங்கா தருவேன் என்பதாக அவனுக்கு சொல்றாரு. அந்த கடைக்காரன் நினைக்கிறான், நம்ம 1 லட்சம் கேட்டா அவனுக்கு 2 லட்சம் போகும், நம்ம 1 கோடி கேட்டோம்னு சொன்னா இறைவன் அவனுக்கு வந்து 2 கோடி தருவான். யோசிச்சு பார்க்கிறான், என்ன செஞ்சிருக்கலாம், நமக்கு 1 கோடி கிடைக்குது, சரி அவனுக்கு 2 கோடி கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தானா அவனும் நல்லா இருந்திருப்பான், எதிர்க்கிறதுக்குள்ளயும் நல்லா இருந்திருப்பான். இவன் யோசிச்சு பார்த்தா நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அவனுக்கு கிடைக்கூடாது, நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அவனுக்கும் கிடைக்கூடாது. ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில சொன்னானா, எனக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டு இறைவனே அப்படின்னு துவா செஞ்சானா. இப்ப இவனுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னு சொன்னா எதிர்க்க கடைக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடும். இப்படித்தான் நம்முடைய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம அடுத்தவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் சரியா இருக்கக்கூடாது என்பதால் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்மை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அன்புமிக்கவர்களே, ஆகிய அந்த வகையில நாம் அந்த இரவில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். நபிமார்கள் எல்லாம் தௌபா செய்திருக்கிறார்கள், நபிமார்களும் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள். ஆகிய அந்த இரவில் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பதாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அடுத்ததாக அந்த இரவுல நாம் துவா செய்வது என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்ட்ட வந்து ரிஸ்கை கேட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். விசாலமான ரிஸ்கை அல்லாஹ்விடத்தில் கேட்டு துவா செய்ய வேண்டும். இதை நம்ம சொல்லாட்டியும் கூட கண்டிப்பா நம்ம அதை தான் கேட்போம். உலகத்தில் எந்த துவாவை கேட்கிறோமோ இல்லையோ, ரிஸ்கை கேட்காதவங்க யாரும் இருக்க முடியாது. எல்லாம் எனக்கு பணத்தை தருவாயாக, எனக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை தருவாயாக, தொழில்துறையில பறக்கத்தை தருவாயாக. மற்றதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் குறைவுதான். காசு பணம் இதெல்லாம் நிறைய வரணும், அது நல்ல முறையில் வரணும்னு கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ்த்தால நல்ல முறையில் தருவான். ரொம்ப பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா சீக்கிரமா பணக்காரனாயிடும். நைட்டு பராத்துடைய இரவுல துவா செஞ்சுன்னு சொன்னா அடுத்த நாள் காலையில 1 லட்சம் ரூபாய் வந்தாகணும், இல்ல 1 கோடி ரூபாய் கையில வந்தாகணும். அப்படிலாம் நம்ம துவா செஞ்சோன்னு சொன்னா அது சரியான வழியில வராது, குறுக்கு வழியில தான் வரும். அந்த 1 லட்சம் 1 கோடிலாம் யாரெல்லாம் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம், எனக்கு வரக்கூடிய அந்த வருமானம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த வருமானத்தில் எனக்கு பரக்கத்தை தருவாயாக அதிகமான அல்லாஹ்வை துவா செய்யும். அன்புமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் ஹலாலான வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கள், அதுல தான் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். இப்போ நம்ம வந்து ஹராமான வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு, ஹராமான தொழிலை செஞ்சுக்கிட்டு, ஹராமான வழியில நமக்கு வருமானம் வந்துட்டு அதுல நம்ம பரக்கத் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் ஹராம்ல எப்படி பரக்கத்தை தருவான்? நம்ம ஒவ்வொருவருமே நம்ம என்ன தொழில் செய்யறோம் நம்ம யோசிச்சுக்கணும். நம்ம சுய உழைப்புல நம்ம உழைச்சி யாரையும் ஏமாத்தாம, யாரையும் மோசடி செய்யாம, யாருக்கு எந்த விதமான குறையும் வைக்காம நம்ம சம்பாதிக்கிறோமா, அல்லது அடுத்தவனை மோசடி செஞ்சு அடுத்தவனை ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கிறோமா? நம்ம பணம் நம்முடைய கையில எப்படி வருது நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும். ஹலாலான பணமா ஹராமான பணமா நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும். ஹலாலான பணத்திலே தான், ஹலாலான வருமானத்திலே தான் அல்லாஹ்த்தால பரக்கத்தையும் தருவான். நீங்க ஹராமான பணத்தை சம்பாதித்துக் கொண்டு, ஹராமான வழியில சம்பாதித்துக் கொண்டு யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தருவாயா என்பதாக ஷபே பராத் இல்ல 1000 ஷபே பராத்துல கேட்டாலும் சரி, 1000 லைலத்துல் கத்ருடைய இரவுல கேட்டாலும் கூட அல்லாஹ்த்தால அந்த பணத்துல என்ன செய்ய மாட்டான், பரக்கத்தை வைக்க மாட்டான். இப்ப அல்லாஹ்த்தால எந்த பணத்துல எந்த வருமானத்துல பரக்கத்தை வைப்பான் என்று சொன்னால், எது ஹலாலான வருமானமாக இருக்கிறதோ அதுலதான் என்ன செய்வான் சொன்னா அல்லாஹ்த்தால பரக்கத்தை வச்சிருப்பான். அதனால நம்ம ஹலாலான வருமானத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். நம்ம ரிஸ்கை விசாலமாக தருவாயாக, எங்களுடைய ரிஸ்கில விசீரணத்தை தருவாயாக, எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்தை தருவாயாக என்பதாக துவா செய்வதாக இருந்தது என்று சொன்னால், யா அல்லாஹ் அந்த ஹலாலான வியாபாரமாக, ஹலாலான ரிஸ்காக அந்த ரிஸ்கை நீ எங்களுக்கு ஆக்கி தந்துள்வாயாக என்பதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்வோம். அல் ஹலால் பையுனுன் வல் ஹராம் பையுனுன் வ பைனஹுமா முஷ்தபஹாத்துன். அல்லாஹ்த்தாலா ஹலாலான தொழில் எது, ஹலாலான வருமானம் எது, ஹலாலான ஹராமான தொழில் எது, ஹராமான வருமானம் எது, ரெண்டுத்தையும் அல்லாஹ்த்தாலா என்ன செஞ்சுட்டான், தெளிவாக்கிட்டான். ரெண்டும் தெளிவா தான் இருக்குது. நம்ம குழம்பிக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது. நம்ம மனசே நமக்கு சொல்லும் எது ஹலாலான வருமானம் எது ஹராமான வருமானம் சொல்லிட்டு. ஹராமான வருமானங்களை குறித்து அல்லாஹ்த்தாலா பட்டியலிடும் போது நிறைய பட்டியலிடுகிறார். திருடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, மன் ஹஷனா பலைஸ மின்னா, யார் நம்மள வந்து யார் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறாரோ
அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால யார் இந்த மாதிரியான அறாமான வழியில ₹1 ஈட்டினாலும் கூட அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைக்க மாட்டான். ஹலாலான வியாபாரங்கள் இன்னைக்கு எத்தனையோ இருக்கு, நம்ம அதை செய்யறது கிடையாது. குறுக்கு வழியில எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் அப்படிதாங்க இருக்கு. ஷார்ட் கட்ல போகணும், ஷார்ட் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னா முன்னேறிடணும். அது எப்படி முன்னேற முடியும்? மனுஷன் பிறந்து வளர்றதுக்கு ஒரு பருவம் தேவை தானே. வாலிப பருவத்தை அடையணும்னு சொன்னா அவன் 18+ ஆகணும்னு சொன்னா 18 வருஷம் பொறுத்திருக்கணும். அப்படி பொறுத்திருந்தால்தான் அந்த வயசு அடைய முடியும். அவன் சின்ன வயசுல ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு 18வது வயசு அடைய முடியுமா? முடியாது. அதனால நமக்கு ஹலாலான தொழில் வர வேண்டும் என்று சொன்னால், ஹலாலான வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பொறுத்திருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத்தை வைப்பான். அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்து நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கி வைப்பான். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல பல பேர்கிட்ட நம்ம கேள்விப்படுறதுன்னு சொன்னா, நேற்று இப்படி இருந்தார், அதை இன்னைக்கு இப்படி ஆயிட்டார். எப்படி இவ்வளவு பெரிய முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்பதை போன்று டக்கு 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 டக்குன்னு மேல வராங்க, டக்குன்னு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாங்க, எதுவுமே இல்லாம ஆயிடுறாங்க. ரொம்ப வேகமா மேல வராங்க, கடைசியில டக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே 30வது படியிலிருந்து கீழே 1வது படிக்கு இறங்கி வந்துடுறாங்க. ஏன்னா அந்த வியாபாரத்துல அந்த வருமானத்துல பறக்கத்து இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா போன வழியில என்ன செஞ்சா செலவுல கொடுத்து நிறைய பெருமக்கள் சொல்கிறார்கள், பெரியார்கள் சொல்கிறார்கள், ஹராமான வழியில ஒருத்தர் சம்பாதிக்கிறான், சீக்கிரமா அவனுக்கு பணம் சேருது, திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிடுறான், குறுக்க வழியில அவன் பணக்காரன் ஆயிடுறான்னு சொல்லிட்டா அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி வைக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுக்கறது இல்லை, பல நோய் நொடிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறான். ஒரு பக்கமா வரும் லட்ச லட்சமா கொட்டும், இன்னொரு பக்கமா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பக்கமா தேவையில்லாத ஆக்சிடென்ட் நடக்கும், தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். இங்க வருமானம் வரும், அங்க தேவையில்லாம போயிட்டே இருக்கும். ஆனா பரக்கத்தான அந்த வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 500,000 இருக்கும், அது கையிலேயே இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை பார்த்து பார்த்து என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். காரணம் என்ன சொன்னா அது பரக்கத்தான ஒரு வருமானம். ஐயா அன்பு மிக்கவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு வியாபாரத்திலையும் தொழில்துறையிலேயும் என்னுடைய ரிஸ்கிலேயும் பரக்கத்தை தா, அந்த பரக்கத்தான அந்த ரிஸ்கை யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான முறையில் ஆக்கி தந்துடுவாயாக என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் யா அல்லாஹ் அதில் எனக்கு பரக்கத்தை தருவாயாக, எனக்கு கொஞ்சம் ஒரு பணமாக இருந்தாலும் சரி அதில் நிறைவான ஒரு பரக்கத்தை தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிறைவான பணத்தையும் தருவான், நிறைவான பரக்கத்தையும் தருவான், நிறைவான மனதையும் அல்லாஹ் தஆலா தருவான். அந்த இரவுல நம்ம அதிகமாக அல்லாஹ்ட்ட ரிஸ்கை கேட்க வேண்டும். இரண்டாவது, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தர வேண்டும். அது அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும் அந்த இரவுல. ஏன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம செலவழிக்கணும்னு சொன்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும், இல்லை அனுபவிக்க முடியாது. நோய் நொடி இல்லாமல் இருந்தால்தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். நிறைய காசு பணம் இருக்குது, என்ன நினைச்சாலும் ஆர்டர் போட்டால் உடனே சாப்பிட முடியாத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? கொஞ்சோன்னு சாப்பிடக்கூடியவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள், நிறைய காசு வச்சிருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது, நினைச்சா எதை வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா குறைவாக சாப்பிடக்கூடிய வயிற்றை கொடுத்து விடுகிறான். அதனால அதை அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு எப்படி ரிஸ்க்ல நீ சீனத்தை தருகிறாயோ அதே போன்று அதை அனுபவிப்பதற்குரிய நல்ல உடல் ஆரோக்கியத்தை எனக்கு தா என்பதாக கேட்க வேண்டும். நபிமார்கள் எல்லாம் இந்த துஆவை கேட்டார்கள், ஆரோக்கியத்தை கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் அதிகமாக பொடுபோக்காக இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயத்தில் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடல் ஆரோக்கியத்தினுடைய விஷயத்துல மனிதன் பொடுபோக்காக இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த பெரிய நாமத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு பேசக்கூடிய ஆற்றல், கேட்கக்கூடிய, நுகரக்கூடிய, பார்க்கக்கூடிய, நடக்கக்கூடிய, பிடிக்கக்கூடிய, இதெல்லாம் சாதாரணமான நியாமத்து இல்லைங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு பாருங்களேன், இந்த நாமத்தை நினைச்சு நம்மளே அழுதுருவோம். அவ்வளோ பெரிய நாமத்துங்க இது. பேச முடியாத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், மனதிலே எழக்கூடிய அந்த எண்ணத்தை வெளியே கொண்டு வர முடியாத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நமக்கு வாயடிச்சு போச்சுன்னா நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளோட கண்ணெல்லாம் கலங்கிடும். பார்க்க முடியாத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார். நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போக முடியாமல் நடக்காமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார். பிறனுடைய உதவியால் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார். காது கேட்காமல் நுகர முடியாமல் இருக்கிறார். சில பேருக்கு அந்த வாசனையே தெரியாது. அப்படியெல்லாம் நாங்கள் சில நபர்களை பார்த்துருக்கிறோம். கெட்டு போன சாப்பாட்டை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
நுகரக்கூடிய தன்மை இல்லாத காரணமாக சில பேருக்கு அந்த வாய் ருசி தெரியாது, என்ன சாப்பாடு சாப்பிடணும் கூட தெரியாது. விதவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உடம்ப பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஞாபகம் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு கண்ணு, கேட்கறதுக்கு காது, பேசுறதுக்கு வாய், நுகர்றதுக்கு மூக்கு, நடக்கிறதுக்கு கால், எவ்வளவு பெரிய ஞாபகத்துக்கு சாதாரணமான ஞாபகத்தில். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உடல் ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதான் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பெரிய ஒரு பணமே பொக்கிஷமே எதுனா நல்ல உடல் ஆரோக்கியம் தான். அதே அந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நமக்கு விஸ்திரியமான ரிஸ்காக இருக்கட்டும், அது நம்ம நீண்ட ஆயுளோடு இருக்கும் போதுதான் அந்த ரிஸ்கை நாம் அனுபவிக்க முடியும். நீண்ட ஆயுள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யாரெல்லாம் எனக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. நீண்ட ஆயுளை கேட்பது தவறல்ல, நீண்ட ஆயுள் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். ஆனால் அந்த நீண்ட ஆயுளை கேட்கும் போது அந்த நீண்ட ஆயுள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக வேண்டி நீண்ட ஆயுளை கேட்கக்கூடாது. எவ்வளவு காலங்கள் வாழ்ந்தாலும், எவ்வளவு வருடங்கள் வாழ்ந்தாலும், யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்காக வேண்டி, உன்னை தொழுவதற்காக வேண்டி, உன்னை இபாதத் செய்வதற்காக வேண்டி நான் நீண்ட ஆயுளை கேட்கிறேன். ஒரு லைலத்துல் கத்ர் கிடைத்தது என்று சொன்னால் 84 வருடங்கள் கிடைத்த நன்மை என்பதாக சொல்லப்படுது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அவன் ஒவ்வொரு வருடம் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஞாபகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் வருது, 2 பேர் மௌத்தாயிட்டாங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். 2 பேர் நண்பர்கள் ஒன்றாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் ஒன்றாக மௌத்தாகிறாங்க. ஒருத்தர் முன்னாடி மௌத்தாகிறார், ஒருத்தர் பின்னாடி மௌத்தாகிறார். ஒரு வருடத்துக்கு பின்னாடி, ஒரு வருடத்திற்கு பின்னாடி மௌத்தானவர் ஒருத்தருடைய கனவுல வராரு, முதல்ல சொர்க்கத்துக்கு போவதாக. ஒரு வருடத்திற்கு முன்னால் மௌத்தானவர் பின்னால் சொர்க்கத்துக்கு போவதாக கனவுல வராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வருடத்திற்கு முன்பாக இருந்தவர் போரிலே உயிர் நீத்து ஷஹீதாக இருந்தாலும் கூட ஒரு வருடம் கழித்து இறந்தார் பாருங்க ஒருத்தவர், அவர் ரமலானை அடைந்து இறந்திருக்கிறார். ஆகையா அவருக்கு நீண்ட நன்மை இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகையா ஆயுளை நீடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது தவறல்ல, அந்த ஆயுளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதுதான் மிக முக்கியம். ஆகையா அந்த மாதிரியான ஆயுளை நம்ம அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பராத்துடைய இரவிலே இந்த மாதிரியான துவாக்களை நம்ம அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்போம். அந்த இரவிலே நின்று வணங்குவோம், பகல் நேரத்தில் நோன்பு வைப்போம். அல்லாஹ் தஆலா எதிர்வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தல்வானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.